ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் புஜ்ஜி பாபு சானா இயக்கத்தில் ராம் சரண் நடித்த பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன பெத்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பேசணும்னா இதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட பாட்டுகள் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது சிகிரி சிகிரி பாட்டெலாம் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபேமஸான பாட்டு. சரி, இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு முழுசாக பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு ரெண்டே 2 தங்கப்பதக்கம் தான் கிடச்சிருக்குது. ஏன்னா 130 கோடி இருக்கிற நாட்டில் 2 தங்கப்பதக்கங்கிறது ரொம்ப கம்மி. நமக்கு ஸ்போர்ட்ஸில் எலிஜிபிளே இல்லாமல் நம்ம நாடு தலை குனிஞ்சிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஸ்போர்ட்ஸில் முன்னேறணும், இல்லைன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே தூக்கிட வேண்டியது தான் அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மினிஸ்டருங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஆளுங்களாம் எங்கே கிரவுண்டில் ஆடுறாங்க, எல்லாமே செல்ஃபோனில் தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படியோன்னு இந்த நிறைய புது அத்லெட்ஸு புது ஆளுங்களை தேடி பிடிச்சி நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போடுறாரு. இதை கேட்ட பொம்மன் ஈரானி அவர் ஒரு கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு குரூப் ஒரு கிரிக்கெட் செலெக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் ஓட்டப்பந்தய செலெக்ஷன் நடக்குது, ரெஸ்லிங் செலெக்ஷன் நடக்குது, எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் நடக்குது. ஒரு கிராமத்தில் இவர் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் நடக்குதுன்னு அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த பேரை சொல்கிறாங்கன்னா, பெத்தி அப்படிங்கிற ஒரு பேரை எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பெத்தி யாருன்னா அவர் தான் ராம் சரண். இவரோட வேலை என்னென்னா, இவர் கிரிக்கெட்டர், அதுக்கப்புறம் ஓட்டப்பந்தயம் ஓடுவார், அதுக்கப்புறம் ரெஸ்லிங் பண்ணுவார். பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளாக பெத்தி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம சந்திச்சே ஆகணுமே அப்படின்னு பொம்மன் ஈரானி இவன் எங்கே இருக்கான், எந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு தேடி போகும்போது அவன் ஊர்க்காரன் ஒருத்தன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு இவரை ஒரு காட்டுலேயும் மேட்லேயும் ஒரு மலங்காட்டுலேயும் கூட்டிகிட்டு போகிறான். அதாவது இந்த சிங்கமுத்து வடிவேலை கூட்டிகிட்டு போவார் தெரியுமா, அந்த மலையை சாணம் பிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி பொம்மன் ஈரானியை ராம்சரண் ஊர்க்காரன் ஒருத்தன் அந்த ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டிகிட்டு போய் கடைசியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனாண்ட கொண்டு உட்கார வைக்கிறான். இப்படி பெத்தியோட பயோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறான் சொல்கிறதுக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆரம்பத்தில் ஒரு கிரிக்கெட் விளையாண்டுருந்தாரு. இவர் ஒரு பழங்குடியின மக்களோட ஒரு நபராக இருந்தங்காட்டி இவருக்கு ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது. இவர் ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்டவங்களாக நினச்சி பெத்தியை எல்லாருமே அவமானப்படுத்துவாங்க. அவனை திறமையானவன் மட்டும்தான், ஆனால் அந்த திறமையை அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இவனை கழட்டி விட்டுருவாங்க பெத்தியை. அதுக்கப்புறம் பெத்தி திறமை மட்டும் இருந்தால் போதுமா, நமக்கு ஐடென்டிட்டியும் வேணும் அப்படின்ட்டு, நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு எப்படி போராட்டத்தில் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம் சரண் மட்டும்தான் பாசிட்டிவ். ஏன்னா ராம் சரணோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்பவுமே சூப்பராக, அதாவது கிரிக்கெட்டுனா கிரிக்கெட்டு, அப்புறம் டான்ஸு, அதுக்கப்புறம் ரெஸ்லிங்க்கு அவரோட ஃபிசிக்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. கடைசியாக ஓட்டப்பந்தயத்துக்கெல்லாம் ரொம்பவுமே மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும். ஏன்னா சினிமோட்டோகிராஃபி அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகும். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல. பாட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி நல்லா இருக்கிற விஷயங்கள் இவ்வளோதான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மெயின் பிரச்சனையாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஜான்வி கபூரை காட்டுறாங்க. ஜான்வி கபூருக்கும் அவங்களோட கேரக்டர் இந்த படத்தோட கதைக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஹீரோயின் இன்ட்ரக்ஷனே இல்லாமல் ஜான்வி கபூருக்கு எப்படி ராம் சரண் மேடம் லவ் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலிங்காகவே காட்டலை. அதுக்கப்புறம் வெறும் கிளாமரை மட்டுமே மையப்படுத்தி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கேரக்டரைசேஷன் எந்த ஒரு டைலாகுமே இல்லாத போனது. இந்த படம் ரொம்பவுமே, அதாவது ரொம்ப இவங்களோட போர்ஷன் எடுத்துட்டா இந்த படம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னோட கருத்து. அதுக்கப்புறம் இவர் கிரிக்கெட்டில் சில விஷயங்கள் பண்ணுறாரு, அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே கிரிக்கெட்டை வெளியேறி அதுக்கப்புறம் ரெஸ்லிங்கில் போகிறதுக்கு சிவராஜ்குமார் கோச்சாக இருப்பார், அவர்கிட்ட போய் அணுகுவார். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. அது ரொம்ப இழுத்தனால தேட்டரில் நம்மளால் உட்கார்றதுக்கு கொஞ்சம் பொறுமை இழந்தோம். அதுதான் உண்மை. மற்றபடி இந்த படம் ஒரு ஓகேவான படம். கடைசியாக
ஒரு இந்தியாவுக்கு வந்து மெடல் வாங்கி தரேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல பண்ண விஷயம் ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு கடைசி கட்டத்துல அந்த கிளைமேக்ஸ் புல் ஆஃப் பண்ண விதம், அதுக்கப்புறம் அந்த ஒரு கால் போய் அவர் ஓட்டப்பந்தயத்துல எப்படி கலந்துக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னு வந்து ராம் சரணோட எஃபோர்ட் வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு இவரோட கிளைமேக்ஸ் அந்த மெயினா அந்த கிளைமேக்ஸ் பார்ட் வந்து இந்த படத்தோட ஹார்ட். அந்த அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வழக்கமான தெலுங்கு படத்துல இருக்கிற மசாலாக்கள், தேவையில்லாத கிளாமர் சீன்ஸு இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவையே இல்ல. இருந்தும் இந்த தெலுங்கு படம்னாவே ஒரு லாஜிக் வந்து இருக்காதோ என்னமோ! நம்ம வந்து மூளையெல்லாம் வந்து நம்மளோட மூளையில கழட்டி வச்சுட்டு, இந்த படத்த வந்து பார்த்தா மட்டுமே தான் இந்த படத்த வந்து பார்க்க முடியும். லாஜிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்க்கவே முடியாது. ஒண்ணா இவங்க ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருக்கணும். இல்லைன்னா வந்து பழங்குடியின கிராம மக்கள வந்து வெளிக்கொண்டு வர படமா எடுத்திருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படமா எடுத்துக்கணும். இது வந்து எல்லாத்துலயுமே அங்கங்க ஒரு டச் பண்ணி தான் போயிருக்காங்களே ஒழிய, எதையுமே வந்து ஒரு சீரியஸா வந்து எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சொல்லல. இவங்க சொல்ல வேண்டிய கருத்து வந்து நல்ல கருத்து தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு கிராமத்துக்கு எப்படி வந்து ஒரு பேர வாங்கி குடுத்தாரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுன்னு இவரு வந்து பாடுபட்டது, கதை எல்லாமே நல்லாவே இருக்கு. ஆனா வந்து ஸ்க்ரீன் பிளேவுல சுத்தமா கோட்ட விட்டனால, நம்பளால தியேட்டர்ல உட்கார முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்துச்சு. இதுதான் இந்த படத்தோட பிரச்சனையே. மத்தபடி இந்த படம் வந்து ஒரு ஓகேஷான படம் தான். ஏ.ஆர். ரகுமான், ராம் சரண் இவங்களுக்காக இந்த படத்த ஒரு தடவ நீங்க வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசமான படமும் கிடையாது. நம்ம வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.